என்ன டாக்டர், am I all right? You are all right. ஆனா பிபி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதை குறைக்க என்ன வழின்னு கேட்டா குடிக்கிறத நிறுத்துங்கன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் என்னால முடியாது டாக்டர். என்னுடைய ஒரீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் மறக்கணும். அதுக்காக நான் குடிக்கணும். அதுக்காக உங்க ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும் இல்லையா? ஹெல்த், ஹெல் வித் மை ஹெல்த். நீங்க அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் சுதாகர். நான் போய் சில மெடிசன்ஸ் அனுப்புறேன். அதை நான் வேளைக்கு சாப்பிடணும், அவ்வளவுதானே? எஸ். ஓகே. புறப்பட்டு வந்த சுற்றுலா பஸ் காரப்பாளையம் அருகே ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து தற்செயலாக பிழைத்த 18 வயது பெண், நல்ல சிவப்பு நிறம், களையான முகம். தற்போது எங்கள் ஜானகி நர்சிங் ஹோமில் குணமடைந்து எங்கள் பொறுப்பில் இருக்கிறாள். இவளின் பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ தக்க ஆதாரத்துடன் நேரில் வந்து சந்திக்கும். இங்கனம் டாக்டர் சிவராமன், நம்பர் 3, சிவசரண்யா, மெலோனி ரோடு, குன்னூர். ரகு, என் ஒய்ஃப் செத்து போல, என் பவித்ரா உயிரோட தான் இருக்கா. காட் இஸ் கிரேட். இந்த பாருங்க, பவித்ரா குன்னூர்ல யாரோ டாக்டர் ஆதரவுல இருக்கலாம். நான் உடனே கோயம்புத்தூர் போறோம். அடுத்த பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணுங்க சார். நீ மட்டும் தனியா? ஆமா, நான் தனியா தான் போறேன். என் கூட யாரும் வர வேணாம். ரகு, அப்படியே குன்னூருக்கு ட்ரங்கால் போட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல எனக்கு ரூம் புக் பண்ணிடுங்க. ஓகே. என் பேர் சுதாகர். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். உங்க மேனேஜர் ட்ரங்கால் போட்டு சொன்னாரு நீங்க வரதா. தேங்க்யூ. ரூம் நம்பர் 1 minute 20. இந்தாங்க. தேங்க்ஸ். மிஸ்டர், டாக்டர் சிவராமன் இந்த ஊர்ல? ஆமா சார், டாக்டர் சிவராமன். அவர் ரொம்ப பாப்புலர் சார். நம்பர் 3, சிவசரண்யா, மெலோனி ரோடு. அது அவர் பங்களா தான் சார். அங்க போறதுக்கு வழி? இந்த ஊர்ல எந்த டாக்ஸிக்காரனை கேட்டாலும் கரெக்டா அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த பக்கத்துல அவர் தெரியாத ஆளே கிடையாது சார். ஐ சி. அந்த டாக்டர் அவ்வளவு ஃபேமஸா? ஃபேமஸ் மட்டும் இல்ல சார், ரொம்ப தங்கமானவர். ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்ப்பாரு சார். அவர் நல்ல குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்து அதுல வந்தவங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணு தவிர. இந்த டாக்டர் அவருடைய உயிரை காப்பாத்தி தன் வீட்டிலேயே அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஊர் பேர் தெரியாத அந்த அனாதை பொண்ணை இப்ப இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு சார். இஸ் இட்? ஆமா சார், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. எங்க டாக்டருக்கு தகுந்த ஜோடி. அவங்களுடைய கல்யாணனால டாக்டர், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. டாக்டர், என் குழந்தை நீங்க தான் காப்பாத்தணும். குழந்தை உடம்புக்கு என்ன? ராத்திரி படுத்த குழந்தை, கண்ணு முழிக்கவே இல்லை, உடம்பு நல்லா கொதிக்குது. ப்ளீஸ். அப்படியா? அம்மா, நீங்க லட்சுமி கூட்டிட்டு ஃப்ளவர் ஷோ போங்க. நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ராமு, வண்டி எடு. வாப்பா. யாருங்க வேணும்? டாக்டர் சிவராமன் இருக்காரா? இல்லைங்க, இப்பதான் ஊட்டிக்கு மலர் கண்காட்சியா பார்க்க போயிருக்காங்க.
அம்மா. ஏமா இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, ஒரு அம்மா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு திக்குனுச்சு. அவங்க உத்து பார்த்தா நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, திடீர்னு வந்து இவதான் என் தங்கச்சி, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா. லட்சுமி, நிஜமாவே தக்க ஆதாரத்தோட என்னைக்காவது யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும். இல்லம்மா, எனக்கு அந்த துரதிர்ஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது. விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாரு, எங்க, எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த நிலையில யாரை என் உறவுன்னு ஒத்துக்க முடியும்? என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும்? அவங்களோட எப்படி வாழ முடியும்? அம்மா, எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம், பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இனிமே நீங்க தான் என் உறவு, உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு. அது போதுமா எனக்கு? சரி சரி, வாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டாக்டர் வரலையா? வரல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சாரி. நான் வரேன்.